நாம் எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். 3, 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த 3 வசனங்களை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை முதல்ல இருந்து நாம் படித்து வருகிறோம். முதல் 2 அதிகாரங்கள் மனுஷன் எப்படி பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனான், பாவத்தில் விழுந்து கிடக்கிறான் என்பதை குறித்து முதல் 2 அதிகாரங்கள் விளக்குகிறது. 3, 4ஆம் அதிகாரங்கள் அப்படி பாவத்தில் விழுந்து போயிருக்கிற மனுஷனை தேவன் எப்படி நீதிமானாக்குகிறார், தன்னிடத்திலே தனக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை அவனுக்கு எப்படி தருகிறார் என்பதை குறித்து 3, 4ஆம் அதிகாரங்கள் உதாரணங்களோடு நமக்கு கொடுக்கப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே நீதிமானாக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு முன்பாக இப்பொழுது நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறானே, முன்ன பாவியா இருந்து இப்ப நீதிமானாக்கப்பட்ட மனுஷன், அவனுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து குறிப்பாக 3 காரியங்கள் சொல்லுகிறார். ஒன்று, தேவனிடத்தில் அவனுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஒரு பகை இருந்தது, முன்ன தேவனிடத்தில் வர முடியாம இருந்தது, தேவன் அவனை பார்க்க முடியாம இருந்தது, பாவத்து நிமித்தம் இவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அவன் தேவனை விட்டு தூரமாயிருந்தான், வெட்டுண்டு கிடந்தான், தேவனண்டை சேர முடியாதபடிக்கு அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் தேவனோடு கூட சேர்த்து வைக்கப்படுகிறான். அதுதான் அங்க நடந்தது. தேவனிடத்தில் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், அது 2வது அவனுக்கு கிடைக்குது. தேவனோடு கூட சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம். 2வது அவருடைய கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். கிருபை என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு வார்த்தையில் அது கிருபை என்று சொல்லலாம். அந்த கிருபைக்குள் இவன் பிரவேசிக்க இவனுக்கு உரிமை கிடைத்து விட்டது. அந்த ஸ்லாக்கியத்தை இவன் பெற்றிருக்கிறான். எத்தனை பேர் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்காக யாரோ பெற்று நீங்க அவர்கிட்ட போய் அவர் கொஞ்சம் கேட்டு பெற்று தர்றதில்லை, நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தனிப்பட்ட விசுவாசிக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய கிருபைக்குள் அவன் நுழையும்படியாக ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறான். 3வது, அவன் அந்த நம்பிக்கை, அவன் வைத்திருக்கிற தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். அதாவது அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றிகரமாக வாழ்ந்து அவன் மகிமைப்படுத்தப்படுவான், பரலோகத்தில் நித்தியமாக வாழ்வான். இந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வு இவைகளை குறித்த நம்பிக்கை அவனுக்கு ஆழமாக இருக்கிறது. அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். ஆக தேவனிடத்தில் சமாதானம் உண்டு, அவருடைய கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியம் உண்டு, வருங்காலத்தை குறித்த ஒரு பெரிய நிச்சயம், அந்த மகிமையை குறித்த பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான், அதை அறிவிக்கிறான். இப்பொழுது அதை சொல்லிவிட்டு, அதாவது தேவ மகிமையை 2ஆம் வசனம் கடைசியில தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு அது மாத்திரமல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி என்று சொன்னால் அதை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுறது இல்லை. அதாவது இந்த பரம நம்பிக்கை, தேவ மகிமையை நான் அடைய போகிறேன், பரலோகத்தில் நித்தியமா வாழப்போகிறேன், இந்த மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டல. ஆகையால் தான் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, அது ஒரு நல்ல காரியம், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் அதை விட ஆழமானது. ஏதோ வரப்போகிற ஒரு நம்பிக்கை குறித்து நான் மேன்மை பாராட்டிட்டு பரலோகத்தை பற்றி பாடிட்டு போறது கிடையாது. அது முக்கியம்தான், அதோடு நின்று விடுகிறது கிடையாது. இந்த பூலோகத்திலேயே எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த பூலோகத்திலேயே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு? அது மாத்திரமல்ல, அதை குறித்து மட்டுமல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று இவர் சொல்றாரு. பரலோகத்தை பற்றி மட்டும் மேன்மை பாராட்டல, மரணத்துக்கு பிறகு எனக்குள்ள அந்த மறுவாழ்வை குறித்து நான் மேன்மை பாராட்டுறது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு
உபத்திரவங்களை எப்படி நாம் சந்திக்கிறோம்? ஃபேசிங் ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையிலே உபத்திரவங்களை நாம் எப்படி சந்தித்து அதை மேற்கொள்வது, அதன் மத்தியிலே எப்படி நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்கிறோம் என்பதை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன். உபத்திரவத்தை சந்திக்கிறது எப்படி, அதை எப்படி நாம் முகமுகமாய் சந்தித்து அதை மேற்கொண்டு அதிலே ஜெயத்தை எடுக்கிறோம், அதிலே அதை சந்திக்கும் போது நம்முடைய மனப்பான்மை என்ன, வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பக்குவம் என்ன என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு போதிக்க போகிறோம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உபத்திரவத்தை சந்திக்கும் போது சாதாரணமாக ஜனங்கள் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், கலங்கி போகிறார்கள், அவர்களுக்கு கவலை அவர்களை ஆட்கொள்ளுகிறது, அவர்கள் அப்படியே குழப்பத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தான் சாதாரணமாக ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுகிற ஒரு ரியாக்ஷன். உபத்திரவத்தை சந்திக்கும் போது மனுஷன் நிம்மதி போய்விடுகிறது, அவனுடைய சமாதானம் போய்விடுகிறது, அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷம் போய்விடுகிறது, அவன் நிம்மதியற்றவனாக நிலைகுலைந்து போய் குழப்பம் அடைந்து வேதனையிலே அவன் துன்பத்தில் வாழ்கிறான். இதுதான் சாதாரண மக்களுடைய அனுபவம். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசி எப்படி உபத்திரவங்களை சந்திக்கிறான்? அவன் ஏதோ இவர்களை போல நிலைகுலைந்து போய் குழம்பி பயந்து கலங்கி போய் கிடக்கிறது கிடையாது. இன்னும் சிலர் பாருங்க, மற்ற மார்க்கங்களிலேயும் பொதுவாக ஜனங்கள் மத்தியிலேயும் உபத்திரவங்கள் வரும்போது இன்னும் சிலர் கொஞ்சம் கற்றறிந்தவர்கள், கொஞ்சம் படித்தவர்கள், கொஞ்சம் தத்துவத்தை படித்து அதெல்லாம் படித்து கொஞ்சம் யோசனை உள்ளவர்கள், அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. உபத்திரவம் வரும்போது எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த உபத்திரவத்தினோட நாம் போய் இதை கடந்து போயிடணும், அப்படியாது பல்ல கடிச்சிக்க வேண்டியதுதான். bear it and grin it, bear it and grin அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே அதை பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோ. இதன் மத்தியில எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு ஒன்னும் பேசாம, கம்ப்ளைண்ட் பண்ணாம, இதை குறித்து முறுமுறுக்காம பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருன்னு சொல்லிடுவாங்க. மக்கள் மத்தியில சிறந்தவர்கள் அதைத்தான் செய்ய முடிகிறது. கொஞ்சம் தெரியாதவங்க, யோசனை இல்லாதவர்கள் கலங்கி போய் பயந்து போய் குழம்பி போய் வேதனையில அவர்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள். கொஞ்சம் ரிஃபைன்டு பீப்புள், கொஞ்சம் நாகரிகம் உள்ளவர்கள், படித்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு இதை எப்படியா சகிச்சுக்கிட்டு எல்லாம் போராட்டி சகிச்சுக்கிட்டு எப்படியாவது இதுல இருந்து கடந்து போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், கிறிஸ்தவ விசுவாசி எப்படி இருக்கிறான் என்பதை வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? இவன் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே அதை சகிச்சுக்கிட்டு போறதில்லை, குழம்பி போய் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து நிலை குலைஞ்சு கலங்கி போகிறது கிடையாது. இது ரெண்டும் பண்றது கிடையாது. இவன் என்ன பண்றானா, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறான். இருக்கிறீங்களா? இதுதான் வித்தியாசம். உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசங்களில் ஒன்று என்ன, அவர்கள் உபத்திரவத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளோ ஏதோ பல்ல கடிச்சுக்கிட்டு இதுல இருந்து மீண்டா போதுன்னு காத்துக்கிட்டு இல்ல, சகிச்சுக்கிட்டு இல்ல. அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறார்கள். எல்லாருக்கும் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுதி, எப்படியா உபத்திரம் வரும்போது எப்படி மேன்மை பாராட்டுறது, பிரச்சனை வரும்போது எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? ஆங்கில வேதாகமத்தில் ரிஜாய்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நான் ரிஜாய்ஸ் பண்றது, எப்படி இத நான் சந்தோஷமா இருக்குது? பிரச்சனை வரும்போது சந்தோஷமா இருக்கிறது என்றது அது முடியாத காரியம் அல்லவா? எப்படி அப்படி நான் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் பாருங்க, ஏன் ஒரு விசுவாசி உபத்திரவம் மத்தியிலே அவன் மேன்மை பாராட்டுகிறான், அந்த அதன் மத்தியிலே ஏன் சந்தோஷத்தோடு இருக்கிறான், அவனை அப்படி இருக்க செய்வது என்ன என்பதை குறித்து தான் இங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால இப்படி உபத்திரவத்திலே சந்தோஷப்படுவது அல்லது மேன்மைப்படுவது, மேன்மை பாராட்டுவது என்பது பவுல் அப்போஸ்தலன் ஏதோ ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது இங்க எழுதிட்டாருங்க. அவர் ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் உற்சாக மிதியில் அப்படி எழுதிட்டாரு, அதெல்லாம் ஆகிற காரியமா அப்படின்னு சொல்ல முடியாது. வேதம் முழுக்க அது போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல எடுத்து காண்பித்து விடுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் இயேசுவே அதை போதிக்கிறார். வேதம் முழுக்க அது போதிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் வரை. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்.
இயேசு சொல்லி தராரு எப்படி இருக்கணும்னு. ஒரே பிரச்சனை, வீட்டுல ஒரே பிரச்சனை, எல்லாம் எதுக்குறாங்க. நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டியாமே, நீ என்ன பைபிளை தூக்கிட்டு திரியிற, நீ என்ன பைபிளை வாசிக்கிற, நீ என்ன ஜெபம் பண்ற, நீ என்ன கூட்டத்துக்கு போறன்னு ஒரே எதிர்க்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லி அழுதாங்க ஒரு முறை. நான் சொன்னேன், அது அப்படிதான், வீட்டுல அப்படி இருக்கும்போது வேதம் எப்படி செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுத்திருக்குதுமா. வீட்டுல எதிர்க்கலாம், போராடலாம், நிந்திக்கலாம், நாம் ஒரு தப்பு செய்யாம இருக்கலாம். நாம செய்த தப்பெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தோம், கோயிலுக்கு போறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், இப்ப நல்லவரெல்லாம் மாறி இருக்கிறோம். முன்ன குடிச்சு திரிஞ்சு அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், இப்ப நல்லா மாறி இருக்கலாம். ஆனா வீட்டுல அது பிடிக்கல. எப்படி எப்படி மாறலாம்னு கேட்கிறாங்க, நிந்திக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், பலவிதமான மொழிகளை உங்களை குறித்து பேசுகிறார்கள், தீமையான காரியங்களை உங்களை குறித்து பொய்யாய் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி நீதி நிமித்தம் துன்பப்பட்டா நீங்க பாக்கியவான்கள் சொல்லி இருக்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் கர்த்தருக்காக நிந்தை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, வேதத்துல அநேக விதமான துன்பங்களை நாம் பட வேண்டியது கிடையாது. பாருங்க, தரித்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தரித்திரம் வந்து இந்த நாட்டில் பரவி இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில இந்த தரித்திரம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஆகும் போது, கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறான், உண்மையா இருக்க ஆரம்பிக்கிறான், உழைக்க ஆரம்பிக்கிறான், கையிட்டு செய்யற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. சிலுவையில நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் தரித்திரன் ஆனால் நாம் ஐஸ்வர்யனாகும்படியாக இப்படி எல்லாம் பண்ணதுனால இந்த தரித்திரத்தை நாம சுமந்துட்டு இருக்க வேண்டியது. இதை சுமந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிறபடினால இது கர்த்தர் எனக்கு கொடுத்த உபத்திரவம், இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன்னு ஒவ்வொரு இடமா போய் நம்முடைய தரித்திரத்தை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நாம் தரித்திரத்தில் இருந்தால் என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் உழைக்கிறத பற்றி வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு. எப்படி எறும்பு போல உழைக்க வேணும் என்று, எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேத வசனம் எப்படி உண்மையா இருக்கணும்னு கத்து தருது. வேத வசனம் எப்படி எஜமானுக்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் கத்து தருது. வேலையை பற்றி நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில செய்யற வேலையை குறித்து அதுல எப்படி முன்னேறதுன்னு பற்றி வேதத்துல எவ்வளவு போதித்து இருக்குது. அதெல்லாம் இங்க நான் போதித்திருக்கிறேன். அதை ஒரு மனுஷன் தெரிந்து கொண்ட பிறகு, அது தெரிந்து கொண்ட பிறகு அவனுடைய மனமே மாறுகிறது, அவனுடைய உழைப்பு அதனுடைய பலனே மாறுகிறது. அவன் முன்னேறான், உயர்கிறான். படிப்படியாக அவன் உயர்ந்து விசுவாசத்தில் நின்று பல விதமான போராட்டங்களை சந்தித்து அவன் உயர்ந்து வர்றான். அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, இந்த உழைப்பு குறித்தெல்லாம் தெரிந்து கொள்றான். இன்னொன்று, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது. இப்படி பல காரியங்கள் அங்கே கிரியை செய்கிறது. உண்மையும் உத்தமமா ஜீவிக்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, நிரம்பி வருகிறது. இப்படி கர்த்தர் மாத்திரார். ஆகையால் இந்த மாதிரி உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் அனுபவித்துட்டு இருக்க சொல்லல. அந்த மாதிரி உபத்திரவத்திலிருந்து நாம மீண்டணும், அதுல இருந்து முன்னேறணும், அதுல இருந்து அடுத்தபடி எங்க போறதுன்னு பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கூட கர்த்தர் அதை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தர் ஒரு நல்ல நிலைக்கு நம்ம உயர்த்த முடியும். அதை விசுவாசிக்க, முதல்ல அதை விசுவாசிக்கணும். நம்ம நாட்டில் இருக்க ஆட்கள் அதை இங்கதான் ரொம்ப அது தேவை. ஒருத்தர் சொன்னார் எனக்கு, என்னையா அதெல்லாம் அமெரிக்கால தான் செல்லும், இங்க செல்லாது, என்ன இங்க வந்து சொல்றீங்களா? அது நான் சொன்னேன், இங்கதான் ஏன் செல்லணும், அது முதல்ல இங்கதான் அது முதல்ல செல்லணும். இன்னொரு பசங்க இருக்கு ரொம்ப கோவம், அது என்னது அது என்னது அது ஐஸ்வர்யம், அது இதெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை செழிப்பாக்குவாருன்னு. நான் சொன்னேன், ஐயா நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்ல வீட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வாகனம் இருக்குது, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நீங்க ஒரு நாள் பசி பட்டினி இல்லை. உங்களுக்கு நான் சொல்லலையா, கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள், ஒண்ணும் இல்லாத இருக்கிறவர்கள், தரித்திரத்திலிருந்து எப்படி மீள்றதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு சொல்றேன், மீள முடியும். கர்த்தர் அதை செய்வார். உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார். உங்களை அவர் தூக்கி எடுக்க முடியும். கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மைகளை செய்கிற தேவன். இதை சுமக்க வேண்டியதில்லை, நீங்க இதுல இருந்து மேல வர வேண்டும். இது ஒரு துன்பம் கிடையாது. வேதத்தில் அந்த துன்பத்தை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் போட்டில்ல. வியாதிகளை கூட சகித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் போட்டில்ல. வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்கிறது. உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்கள் அழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி அவருக்கு ஜெயிப்பார்கள், அப்பொழுது அவன் சொஸ்தமாவான்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் நாம் சகித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நிறைய பேர் இதை தான் சகித்துக் கொண்டு இதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அதெல்லாம் மேற்கொள்ற வழியை பார்க்கணும். கர்த்தர் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அதில் நின்று அதில் ஜெயத்தை எடுக்க வேண்டும். நிச்சயமா ஒரு காரியத்தை நாம் சந்திப்போம், ஒரு துன்பத்தை சந்திப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது என்ன?
நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுகிறது, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம், இயேசுவை பின்பற்றுகிறது நிமித்தம், நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படுத்தப்படுவோம். அநேகர் தீமையான காரியங்களை பேசுவார்கள், நமக்கு எதிராக வருவார்கள் அப்படின்னு வேதவசனம் திட்டவட்டமா சொல்லுறது. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வரும், அது வேற வழி கிடையாது. வேற வழி இருந்தா நான் பேசுவேன். அது நிமித்தம் ஜனங்கள் உங்களை துன்பப்படுத்துவார்கள், குடும்பங்கள் துன்பப்படுத்தலாம், உங்களை சுற்றுச்சூழல் இருக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்தலாம், இதெல்லாம் நடக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா அங்க ஒரு வீட்டுல நடத்திட்டு இருப்பாங்க கூட்டம். அங்க கீழே ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் தலைவர், மேல கம்யூனிஸ்ட் கொடி பறக்கும், மேல் மாடியில நாங்க மீட்டிங் நடத்துறோம், எங்க மீட்டிங்கு மேல கம்யூனிஸ்ட் கொடி, கீழே கம்யூனிஸ்ட் தலைவர். மீட்டிங் நடந்த உடனே ஜன்னல் வழியா கல்லும் மண்ணும் வந்து விழும். டமடமடமடமன்னு பாட்டை பாடுறதா, கத்தரை ஆராதிக்கிறதா, இதை கவனிக்கிறதா? ஒரு 4 பேர் இந்த ஆள்கிட்ட போய் சண்டை போட்டு நிப்பாங்க, ஏன் கல் எறிகிறேன்னு. அந்த ஆளும் சண்டை போடுவான். போலீஸ் வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் வாங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருன்னு வாங்க, இதை வேற போய் பார்த்துட்டு வரணும். இப்படி எல்லாம் பட்டோம் கஷ்டம். ஆனா இப்படி எல்லாம் அந்த ஆள் சொன்னாரு, பாத்துறேன் உன்னை இங்க இருப்பியா, நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னாரு. கண்டிப்பா அந்த ஊர்லயே தான் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம், இயேசு வர்ற வரைக்கும் இருப்போம். அவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்போ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப பாடுபட்டோம். இந்த ஆள்கிட்ட அத்தனோண்டு இடத்துல இருந்துகிட்டு அங்க வர்றதும் போறதுமே பெரிய கஷ்டம். பாடினா அடி, உத, கல்லு மண்ணு வந்து விழும், வர்ற ஜனங்களுக்கெல்லாம் நிந்த அவமானம். இப்படி பாடுபட்டு அதெல்லாம் அதன் மத்தியிலையும் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதித்தோம். பாருங்க, நம்முடைய சந்தோஷம் அதுல இல்ல. அவன் கல்லறிஞ்சான்றதுனால நம்முடைய சந்தோஷம் போகிறது இல்ல. நம்முடைய சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இவன் கொடுத்தாதான் இவன் எடுக்க முடியும், இவன் கொடுக்கவும் இல்லை, இவன் எடுக்கவும் முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம். நீதி நிமித்த துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் சொல்லி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, உங்க வீட்டுல துன்பப்படுகிறவர்கள், கர்த்தரை விசுவாசித்ததன் மூலமாக துன்பத்துக்குள்ளா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியல. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இயேசுவே அதை போதிக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து கொண்டு போய் அங்கே எச்சரித்து விடுகிறார்கள், அடித்து. 40ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அடி வாங்கிட்டு வர்றாங்க அப்போஸ்தலர்கள். அவர்கள் சொல்லுகிறத கவனிங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்தின் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாருங்க, அடியும் உதயம் வாங்கிட்டு வந்து அழுதுகிட்டு இல்ல, அடியும் வாங்கிட்டு வந்து உதயம் வாங்கிட்டு வந்து அவருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் அடியை வாங்கிட்டு சந்தோஷமா போறாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க தெரியல அந்த ஆளுங்க. என்ன எவ்வளவு உதவி கொடுத்தோம், சிரிச்சுட்டு போறான், போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போறான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போறான். புத்தியே வராத அவங்களுக்கு, இவ்வளவு உதவி கொடுத்து உனக்கு தீரலையே. நேரா போய் இனிமே இந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுங்க. நேரா போய் சந்தோஷமா போய் ஒவ்வொரு வீடுதோறும் ஆலயந்தோறும் பிரசங்கம் பண்ணி இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள். பாருங்க, சந்தோஷமாய் என்று சொல்லப்படுது. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமாய். அங்கிருந்து வருத்தத்தோட புறப்பட்டு வரல. என்ன இப்படி கர்த்தரை விசுவாசிச்சோம், கர்த்தருக்காக வந்தோம், இயேசுவை நம்பணும், கடைசியில நம்ம வாழ்க்கை எப்படி அடியும் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வரல, சந்தோஷமாய் வந்தார்கள். அடுத்தது பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமா? ஏன் அப்படி சொல்றாரு? கிடைக்க போற பலன், நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம், கர்த்தரிடத்தில் நமக்கு கிடைக்க போகிற பலனோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால்
கர்த்தரை பின்பற்றுகிறதுல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தோடு இந்த உபத்திரவத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இது அதி சீக்கிரத்தில் நீங்கி போகிற ஒண்ணுமில்லாத ஒன்று என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நம்முடைய உபத்திரவத்தை எல்லாம் நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும்? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அதோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த உபத்திரவம் என்ன? இது நத்திங், இது ஒன்றுமே கிடையாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கும் பலன், நமக்காக காத்திருக்கிற அந்த பலன் மிகப்பெரியது. அதோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கு நாம் படுகிற துன்பங்கள் ஒன்றுமே கிடையாது, நிந்தைகள் அவமானங்கள் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்போம். முதல்ல பிலிப்பியர் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை போதிக்கிறாரு, இயேசுவும் போதிக்கிறாரு, பேதுரு யோவான் போன்ற அப்போஸ்தலர்களும் இதை அனுபவித்து அவர்கள் பேசுகிறார்கள். பிலிப்பியர்ல பவுல் மறுபடியும் சொல்கிறார் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கு, நல்ல கவனிங்க, கண்டதையும் இயேசுக்காக நான் படுற பாடுன்னு சொல்லக்கூடாது. அவர் நிமித்தமாய் சொன்னா அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய், இயேசுவை விசுவாசித்து இயேசுவை பின்பற்றுகிற நிமித்தமாய் குடும்பங்களில் பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தை அவமானம் வரலாம், எல்லா விதமான பழி சொல்லுக்கும் ஆளாகலாம். அதெல்லாம் நடக்கும் என்று இயேசு சொல்லிவிட்டார். என்ன துன்பப்படுத்தினவர்கள் உங்களையும் துன்பப்படுத்துவாங்க சொல்லிட்டார். அதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் இயேசு. இங்கே பவுல் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவர் நிமித்தமா பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது நல்ல ஞாபகம் வச்சுக்க. பாடுபடுறது நிறைய பேசுவாங்க, ஆனா அவர் நிமித்தமா பாடுபடுறதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது. சும்மா படுற பாடலாம் இல்ல, அவர் நிமித்தமா எல்லா பாடும். நாம் சந்திக்கிற அனைத்து துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் இயேசுவின் நிமித்தமாய், அதாவது அவரை விசுவாசத்து நிமித்தமா, அவரை பின்பற்றுகிறது நிமித்தமாய் நமக்கு எதிராக வருகிற பாடுகளை ஒழிய அவர் நமக்கு ஒண்ணு பாடுகளை தர்றது கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு குழப்படி. இன்னைக்கு சிலர் என்ன சொல்லிடுறாங்க, தேவனே தான் பாடை தர்றாரு, அவரே பாடுகளை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை தேர்ச்சி பெற வைக்கிறாரு, அவர் நமக்கு பல காரியங்களை கத்து தர்றாரு, அவரே நமக்கு பாடுகளை தர்றாரு. அவர் நமக்கு பாடுகளை தந்து போதிக்க வேண்டியதில்லை, அதுக்கு வசனத்தை வச்சிருக்கிறார். வசனத்தை வச்சுதான் அவர் கர்த்தர் போதிக்கிறார். நம்ம வசனத்தை வச்சுதான் அவர் நம்ம கண்டிக்கிறார், வசனத்தை வச்சுதான் திருத்துறார், வசனத்தை வைத்துதான் நம்ம மத்தியில் அவர் கிரியை செய்கிறார். அவர் ஒன்னும் பாடுகளை வச்சு நமக்கு கத்தர வேண்டியதில்லை. அவர் ஒன்னும் அப்படிப்பட்ட முடியாம ஒண்ணும் கிடையாது. அவர் வசனம், அவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது, நம்மை திருத்துகிறது, நம்மை எல்லா நல்ல வழிகளிலும் அது நடத்துகிறது. அந்த வசனம் போது நம்ம பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் ஒன்றும் கற்று தருகிறதில்லை. அது ஒரு தவறான எண்ணம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வரை பேதுரு சொல்றார். இப்போ பவுல் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், எல்லாம் பார்த்துட்டோம். பேதுரு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எல்லா இடத்திலையும் பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறது. இது என்ன மற்ற பாடுகள் அல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம், நீங்கள் அவர்கள் பின்பற்றுகிறது நிமித்தம். அதை நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அதை பற்றி திகையாமல், எல்லாரும் சொல்லுங்க, திகையாமல், பயப்படாதீங்க என்றார். சந்தோஷப்படுங்கள். எல்லாம் சொல்லுங்க, திகையாமல் சந்தோஷப்படுங்கள். அதான் சொல்றார். ஏன் சந்தோஷப்படுங்க? நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பவுல் தனக்கு மாம்சத்திலே ஒரு முள் இருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எங்க போனாலும் சாத்தான் ஜனங்களை ஏவி விட்டு, யூதர்களையும் புறஜாதியாரையும் ஏவி விட்டு போற இடத்துக்கெல்லாம் முன்னால சாத்தான் ரெடியா, சாத்தானுடைய எமிசரி, சாத்தானுடைய தூதன் ரெடியா வந்துடுறான் பவுல் போற இடத்துக்கெல்லாம்.
இவர் போறதுக்குள்ள அங்க கிளர்ச்சியை உண்டாக்கி தடியும் கோலோட ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க உத கொடுக்கறதுக்கு. ஊரை விட்டு வெளியே அனுப்பப்படுறார் பல இடங்கள்ல. இப்படி துன்பப்பட்டு கஷ்டப்படுறார். அதை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த சாத்தானுடைய முள் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னு சொல்றாரு. அது ஏதோ வியாதி என்றோ அது என்றோ இது என்றோ அதெல்லாம் சொல்லல. அது என்ன, இந்த முள் என்னன்னு சொல்லிடுறாரு. அது என்னை குட்டுகிற சாத்தானா இருக்குதுன்னு சொல்லுகிறார். 11ஆம் வசனம் அதுல எப்படி, 9ஆம் வசனம் அதுல எப்படி சொல்லுகிறார், அதற்கு அவர், இவர் தேவனிடத்தில் ஜெபித்தாராம். தேவன் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தமா வருதுன்னு சொன்னா அதனுடைய ஆசீர்வாதத்தை பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் அடிக்கப்படுறார், நொறுக்கப்படுறார், காயப்படுகிறார். அடித்து அவரை குற்றுயிராக்கிட்டாங்க ஒரு முறை. அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டார். செத்துட்டார் நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு இவரை ஆற்றி தேற்றி இவரை சரிப்படுத்துறாங்க. அப்படியே படுத்த படுக்கையா கிடக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் பட்ட துன்பம் அது. அந்த பலவீனம் கிறிஸ்துவ நிமித்தமாய் வந்த பலவீனம். அந்த நிந்தை கிறிஸ்துவ நிமித்தமா வந்தது. அவர் சொல்றார், அதில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவர் ஒரு மேசகிஸ்ட் இல்ல, ஏதோ ஒரு அடி வாங்குறதுல ஒரு அபார பிரியம் என்று அர்த்தம் இல்லை. அப்படி கிடையாது. அவர் சொல்றார், அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நான் பாக்கியவான். அவர் நிமித்தம் தானே நான் துன்பப்படுறேன். அவரை துன்பப்படுத்தினவர்கள் தான் என்ன துன்பப்படுத்துகிறார்கள். நான் பாக்கியவான், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று அப்படி அதை நோக்குகிறார். யாக்கோபை பார்ப்போம். இன்னும் ஒருவர் யாக்கோபு. புதிய ஏற்பாடு முழுவதும் இது தெளிவாக போதிக்கப்படுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு இடத்துலயும் அதை அண்டர்லைன் பண்ணீங்க. சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது அதை சந்தோஷமாக, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான், மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புவோம். ஆக உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, அந்த உபத்திரவம் எந்த உபத்திரவம்? பின்ன அது கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிற உபத்திரவம். கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறது நிமித்தமாய், விசுவாசிக்கிறது நிமித்தமாய், சபைகளை உண்டாக்குகிறது நிமித்தமாய் எதிர்ப்புகள் வருகிறது, நிந்தைகள் வருகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார். இந்த உபத்திரவங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். பலவிதமான உபத்திரவங்கள் வருது, இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுல என்ன முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்றை அறிந்தபடியினால்தான் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஏதோ பைத்தியக்காரர்கள் போல ஏதோ கஷ்டப்பட்டதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற ஆட்கள் கிடையாது. ஒரு காரியத்தை நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் இருட்டில் வாழவில்லை. ஒரு காரியத்தை நிச்சயமா அறிந்திருக்கிறார்கள். அறிந்ததுனால மேன்மை பாராட்டுகிறார்களாம். என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள்? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள்? இதை அறிந்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அதாவது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா, பொறுமை பரீட்சையை உண்டாக்குமா, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குமா, அதை அறிந்து அவர்கள் அதில் மேன்மை பாராட்டுகிறார்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லுகிறார். வசனம் விதைக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறார். வசனம் எங்க விதைக்கப்படுகிறது? நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகிறது. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் நல்ல கவனிங்க, திட்டவட்டமா சொல்லுகிறார் இயேசுவே. சாத்தான் வசனத்தை கேட்ட உடனே யார் வர்றது? முதல்ல சாத்தான். சாத்தான் தான் முதல்ல நியூஸ் கிடைக்குது. வசனத்தை இவரே கேட்டுட்டாருன்னு. சாத்தான்
அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அதாவது நிலத்துல விதைக்க போகும்போது சிலதெல்லாம் இந்த மாதிரி சிமெண்ட் தரையில விழுது. நிலத்துல பண்படுத்தப்பட்ட நிலத்துல விழாம தரையில விழுகிற மாதிரி விழுது. அது அப்படியே கிடக்கிறதுனால சாத்தான் உள்ளத்துல ஆழத்துல போகாதபடினாலே, ஏதோ ஒரு மனதளவுல அதை கேட்டபடினாலே சாத்தான் அதை எடுத்து போடுகிறான், மேலான அளவுல இருக்கிறபடினாலே. அடுத்தது கவனிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம், நல்ல கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பாருங்க, சந்தோஷத்தோட கேட்கிறாங்க, வசனத்தை கேட்கும் போது சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார்கள். வேர்கொள்ளாதபடியால், பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு வந்தோம் அப்படியே ரொம்ப கிளுகிழு திருச்சிங்க, அப்படியே எனக்கு முடியெல்லாம் நின்றுடுச்சுங்க, எனக்கு அப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க, நான் சுருண்டு விழுந்துட்டேனுங்க, அப்படியே உருண்டே வந்துட்டேங்க அப்படிங்க அப்படின்னு. சரி, நல்லது, எது வேணா நடக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நான். வெறும் அந்த உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களை நம்பி இருக்கிறவர்கள், அவர்களுக்கு குறித்து இங்க சொல்லுது, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான். கேட்கும் போது அவர்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது, கேட்கும் போது உள்ள அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயான்றாங்க. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது வெறும் அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவமா இருக்கிறது, ஆழமான ஒரு வார்த்தை உள்ளே செல்லுகிற ஒரு காரியமா இல்ல. வார்த்தை உள்ள வேர்கொள்ளவில்லை. வார்த்தை மேலோட்டமா கேட்டுட்டு அதுல இருக்கிற சில காரியங்களை புரிந்து கொண்டு சந்தோஷப்படுறாங்களே ஒழிய அது உள்ளத்தின் ஆழத்தில் போகிறது கிடையாது. போகாதனால என்ன பண்ணுகிறார்கள், உபத்திரவம் வரும்போது, இந்த கேட்ட வசனத்தின் நிமித்தம் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது உடனே என்ன பண்றாங்க, ஐயா என்னையா இயேசுவை நான் விசுவாசிச்சேன், எல்லாம் சரியா போயிட்டு நினைச்சேன், எல்லாம் இது இனிமே பிரச்சனையே இருக்காதுன்னு நினைச்சேன், இனிமே எல்லாம் இன்பம் தான், ஒண்ணும் கிடையாதுன்னு நினைச்சேன். கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு வீட்டில் அடியும் உதயம் உழுது, எனக்கு எங்க போனாலும் என்ன நிந்திக்கிறாங்க, எனக்கு எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. இதுல சோர்ந்து போய் இவர்கள் கேட்ட வசனத்தையே அவர்கள் விட்டு விடுகிறார்கள், அந்த அளவுக்கு ஆயிடுறாங்க. அது என்ன, வெறும் ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்திருப்பது. இமோஷன் நல்லது, உணர்ச்சி வசப்படலாம், உற்சாகப்படலாம். எனக்கு கூட சில நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன், நான் சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அளவுக்கு மிஞ்சிய சந்தோஷம் வருது, அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது. கர்த்தருக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கலாம், கை தட்டி பாடலாம், குதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனால் வெறும் அது உணர்ச்சி பூர்வமான அனுபவம் கிடையாது. ஆழமான கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக செல்லுகிறது, வேர்கொள்ளுகிறது. வேர்கொண்டுட்டா அது பிடிங்க எறிகிறது ரொம்ப கஷ்டம். சாத்தான் மரமா வளர்ந்த பிறகு அதை அப்படி பிடிங்க எறிய முடியாது, அது அவ்வளவு லேசு கிடையாது. வேர்கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டும் 18 உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிற. இது மூன்றாவது வகை. வசனம் மட்டும் விதையா போய் நிலத்தில் விழுந்து வளரல, பல விதமான முள்ளும் புதரும் அது வேற விதை விழுந்து இருக்குது, அதெல்லாம் வேற சேர்ந்து வளருது. நாளடைவில் என்ன ஆகிறது, இப்படிப்பட்ட உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றிய இச்சை, இதெல்லாம் புதர் மாதிரி வளர்ந்து இங்க வளர்ற செடியை அப்படியே நெருக்கி இதை வளர விடாம பண்ணி விடுகிறது. இது பலவிதமா வசனத்தை கேட்கிறவர்களுடைய பலவிதமான நிலையை காண்பிக்கிறது. ஒரு சிலர் அப்படி மேலோட்டமா கேட்கிறாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா கேட்கிறாங்க, அல்ல கத்துவாங்க, சில நேரத்தில் நல்ல உற்சாகமா இருப்பாங்க. ஆனா கடைசியில் வீட்டுக்கு போனோன்னு ஒண்ணுமே இருக்காது. உபத்திரம் வந்தோன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. உபத்திரம் வந்தோன்னு முதல்ல பின்வாங்குறாள் அவங்க தான். ஆனால் வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால், வேர்கொண்டால், அவன் 30, 60, 100 பலனை தருவான். இந்த உபத்திரவத்தின் மத்தியில தாக்கி பிடிக்கிறவர்கள், இந்த உபத்திரவம் நிந்தைகள் வரும்போது இதன் மத்தியிலே சந்தோஷப்படுகிறவர்கள், இதன் மத்தியிலே மேன்மை பாராட்டுகிறவர்கள் இருக்காங்களே, அவர்கள் ஏன் மேன்மை பாராட்டுறாருன்னா அவர்களுக்கு தெரியும் இது சாத்தான் கொண்டு வரும். நான் வசனத்தை கேட்டிருக்கிறேன், சாத்தான் என்ன பண்ண பார்க்கிறான், இந்த வசனம் பொய் என்பதை நிரூபிக்க பார்க்கிறான். எப்படியாவது
நீ கேட்ட வசனம் சரி கிடையாது, பாரு எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது, நீ கேட்டதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது சூழ்நிலைகள் மூலமாக, எல்லா சூழ்நிலையிலுமே அவன் கொண்டு வரான்னு சொல்ல முடியாது. உபத்திரவம் எல்லாம் நிறைய உலகத்துல ஏற்கனவே இருக்குது. அவன் ஒன்னும் பெருசா நம்ம தாய் தாப்பட்ட பேசி நம்மளை திட்ட சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பைபிளை தூக்குனதுனால அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. அதை சாத்தான் உபயோகப்படுத்துகிறான். உபத்திரவங்களை, நிந்தைகளை அவன் உபயோகப்படுத்தி பாரு, இதனால எப்படி பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு, அது உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை நம்முடைய மனதில் அவன் உண்டாக்க பார்க்கிறான். வசனத்தை குறித்த ஒரு சந்தேகத்தை நமக்கு உண்டாக பார்க்கிறான். வசனத்தை எடுத்து போட பார்க்கிறான். அதுதான் அது இவர்களுக்கு தெரியும். இவர்கள் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்கள் சொன்னா, இவன் இப்படி பண்ண என்ன ஆகிறது, வசனம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே அது மாறப்போகிறது இல்லை, அது ஒருபோதும் பொய் கிடையாது. அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்கிற நிச்சயம் இவர்களுக்குள்ள உண்டாகிறது. ஆகையால் தான் இவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். உபத்திரவத்துல ஏன் மேன்மை பாராட்டுறாங்க? உபத்திரவத்தினால அல்ல, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தது, யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு அப்படி கிடையாது. ஏன் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்றால், இதிலே நான் கர்த்தருடைய பலத்தை பரிபூர்ணமாய் காண்பேன், கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பலத்தை அனுபவிப்பேன், இந்த உபத்திரவத்திலிருந்து நான் மீண்டு நான் வெளியே வருவேன், இந்த உபத்திரவத்தில் ஜெயத்தை நான் எடுப்பேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாய் நிறைவேறும் என்று அவர்கள் நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். சாத்தானிடத்திலிருந்து இந்த உபத்திரவம் வருது, சாத்தான் அதை உபயோகப்படுத்துகிறான். வருகிற உபத்திரவங்களை சாத்தான் உபயோகப்படுத்துகிறான். வார்த்தை எப்படியாவது பிடுங்கி போட வேண்டும் என்று பார்க்கிறான். இவர்கள் சொல்றாங்க, இல்ல வார்த்தை உள்ள நிலைத்து இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் தான் இதில் மேன்மை பாராட்டுகிறார்கள். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறதாம். உண்டாக்குகிறது என்று சொன்னால், அதை நாளடைவிலே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நமக்குள்ளே மிகுந்த பொறுமையை உண்டாக்குகிறது, ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை உண்டாக்குகிறது. பேஷன்ஸ் என்று சொன்னால் கான்ஸ்டன்சி, அதாவது நிலையான ஸ்திரத்தன்மை. ஸ்திரத்தன்மையை உள்ளுக்குள்ளாக உண்டாக்குகிறது. அந்த ஸ்திரத்தன்மை உண்டாகும் போது நாம் துன்பங்களின் மத்தியிலேயும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட அசைந்து கொடுக்காமல் அப்படியே தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றி நாம் நிற்க ஆரம்பித்து விடுகிறோம். உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளுகிறோம். தேவனை அதிகமாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே இந்த நேரத்தில் தான் உம்முடைய தயவு எனக்கு இன்னும் அதிகம் தேவை, உம்முடைய கிருபை எனக்கு இன்னும் அதிகம் தேவை, உம்முடைய பலன் எனக்கு இன்னும் அதிகம் தேவை. அதைத்தான் பவுலுக்கு தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். உனக்கு பிரச்சனையா, போராட்டங்கள்லாம் அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, உன்னை துன்புறுத்துகிறார்களா, உன்னை பற்றி மோசமான ரிப்போர்ட்டை சொல்லி உன்னை வெளியேற்ற பார்க்கிறார்களா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விட மாட்டேங்கிறாங்களா, அது எனக்கு தெரியுன்றாரு. என் கிருபை உனக்கு போதும், நீ போராடலாம், நான் கூட இருக்கிறேன், என்னுடைய கிருபை உனக்கு போதும், எனக்காக நீ பலத்த சாட்சியாய் நிற்பாய், நான் உன்னை தாங்கி நடத்துவேன், என்னுடைய கிருபையும் என்னுடைய பலத்தையும் நீ விசேஷமான விதத்திலே அனுபவிப்பாய் என்று அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்லுகிறார். அப்புறம் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஜெபம் பண்றதை விட்டார். சரி பரவாயில்ல, இந்த நிந்தனை எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இது வர வர தேவனும் எனக்கு இதுக்கு ஸ்பெஷல் சப்ளை ஆஃப் கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த், இதற்காக இதை நான் சந்திக்கக்கூடிய எனக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் பலத்தையும் கிருபையும் தேவன் எனக்கு தருகிறார். இந்த போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் எனக்கு பலனை தருகிறார் என்று அவர் உறுதி அடைகிறார். அப்படி உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது என்று தமிழ்ல சொல்லி இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது பொறுமை எக்ஸ்பீரியன்ஸை உண்டாக்குகிறது என்று. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் ஒரு காரியத்தை சோதித்து பார்த்த பிறகு ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிகிறது, அதைத்தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்திற்குள்ளாக சென்று அதை அனுபவித்து பார்த்த பிறகு ஒரு அனுபவஸ்தர்களாய் விடுகிறோம். நாம எதுல அனுபவஸ்தர்களாய் விடுகிறோம்? பொறுமையா இருந்தால் வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அவள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று முன்னோர்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடும் பொறுமையோடும் பெற்றுக் கொண்டார்களாம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு மட்டுமல்ல பொறுமையோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாய் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்கு இந்த பொறுமை கிடையாது, விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறதுனால அவர்கள் சீக்கிரம் அதை பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்கிறாங்க. ஆனா பொறுமையோடு அதை பெற்றுக்கொண்டார் யாக்கோபு. இப்படிப்பட்ட தேவதாசர்கள் பொறுமையோடு அதை பெற்றுக்கொண்டார்கள். பொறுமை இல்லாதனால அநேகர் தேவனுடைய அற்புதத்தின் விளிம்புக்கு வந்துவிட்டு they come to the brink of their miracle. அற்புதம் நடக்க போது அடுத்த அடி அவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனா இவர்களுக்கு பொறுமை இல்லாதனால இவர்கள் பின்வாங்கி போகிறார்கள், கர்த்தர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள்.
பொறுமை இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நாம் அதில் அனுபவஸ்தர்களாக மாறுகிறோம். அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. என்ன அனுபவம்? அடே அப்பா, இது பரவாயில்ல, இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும், என்ன நிந்த வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், அதுல எல்லாம் கர்த்தருடைய எக்ஸ்ட்ரா சப்ளை தான் எனக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் கிருபை கிடைக்குது, இன்னும் எனக்கு பலன் கிடைக்குது. கர்த்தர் என் கூடயே இருக்கிறார், நான் அதை பார்த்து விட்டேன், நான் அனுபவ ரீதியாக அதை கண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மைகளை மாத்திரமே செய்வார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அனுபவஸ்தர்களாக மாறி விடுகிறார்கள். அந்த அனுபவம் என்னத்தை உண்டாக்குகிறதாம்? நம்பிக்கையை பிறப்பிக்கிறதாம். பொறுமை, உபத்திரம் பொறுமையை, பொறுமை எக்ஸ்பீரியன்ஸை உண்டாக்குறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறதாம். அனுபவதாரர்களாக மாறின பிறகு, அனுபவஸ்தர்களாக மாறின போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. என்ன நம்பிக்கை? எல்லா உபத்திரமும் துன்பத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனை தருவார், கர்த்தர் எனக்கு மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தருவார், எனக்கு கிருபையை தருவார், கர்த்தர் இருக்கிறவருக்கு என்னை கைவிடவே மாட்டார், என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, மனுஷன் நம்ம விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவன் காலாகாலத்துக்கு இருக்க போறது இல்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னான்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தேவன் நம்மளை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அவர் நித்திய நித்தியமாக இந்த வாழ்விலும் சரி, நீ வரப்போகிற வாழ்விலும் சரி, நம்ம கைவிடுவதே கிடையாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதுல நாம் உறுதியாகி விடுகிறோம். அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது, கர்த்தருடைய அன்பை நாம் ருசித்து பார்க்கிற அந்த அனுபவம் நாம் கிடைக்கும் போது, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வெற்றியை காண்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது, அந்த அனுபவஸ்தர்களாக நாம் மாறும்போது என்ன ஆகிறது? நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. நிச்சயமாக கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு அப்படி செய்திருக்கிறார், என்னை ஒருபோதும் விட்டதில்லை, கைவிட்டதில்லை, என்னை ஒருபோதும் அவர் அப்படி செய்தது கிடையாது, கர்த்தர் நல்லவர், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. அதுதான் கிறிஸ்தவ விசுவாசியினுடைய நம்பிக்கை. பாருங்க, சிலர் மரிக்கும் தருவாயில இருந்தப்ப நான் கூட இருந்திருக்கிறேன். சிலர்கிட்ட ஒரு பாஸ்டர் அவர்களோடு கூட இருந்து ஜெபித்து இருக்கிறேன், அவளுடைய கரத்தை பிடித்து ஜெபித்து இருக்கிறேன். உயிர் போகிற நேரத்தில், உயிர் போன பிறகு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே நான் அவங்க பாஸ்டர் கிடையாது, அவங்க போயிட்டாங்க, கையை விட்டுறேன் நான். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னை விட பெரிய பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், எல்லா பாஸ்டரை விட பெரிய பாஸ்டர் இருக்கார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த மெய்ப்பர் என்ன பண்ணுகிறாரு? இந்த உலகம் முழுவதும், உலக வாழ்க்கை முழுவதும் கையை பிடிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு அடுத்த வாழ்வுக்கு போகிற போதும் நம்முடைய கரத்தை தொடர்ந்தவர் பிடிக்கிறார், விடுறதே கிடையாது. அவருடைய கை நம்ம விட்டு விடுறதே கிடையாது. உன் கையை விட மாட்டேன்ற, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவது. சிலர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் கர்த்தரிடத்தில் போய் சேர்றதுக்கு முன்னால் அதை பகிர்ந்து கொண்டிருக்க, கைவிட மாட்டார். கர்த்தர் கரம் பிடித்து அங்க கொண்டு போய் சேர்ப்பாரு, அங்க கொண்டு போய் சேர்த்த பிறகும் கைவிடுகிறது இல்லை. நித்திய நித்தியமா நம்ம கையை பிடித்து கொண்டேதான் அவர் இருக்கிறார். இந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது. உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கிறிஸ்துவினுக்கு நிந்திக்கப்படும் போது, துன்பப்படும் போது, பிரச்சனைகளுக்குள்ளாகும் போது, பலவிதமான துன்பங்களை நாம் சகிக்கும் போது, கர்த்தருடைய விசேஷித்த கிருபையும் பலத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். அவர் நம்மை கைபிடித்து நடத்துகிறதை நாம் காண்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது, ருசி பார்க்கிறோம். ருசி பார்த்த பிறகு நமக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டாகிறது. அதன் பிறகு உபத்திரவத்தில் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாயிடுகிறோம். உபத்திரம் வரும்போது என்ன பண்றோம்? பயந்து கலங்குகிறது கிடையாது. பேதுரு சொன்னது போல கலங்காதீர்கள், சந்தோஷப்படுங்கள் சொன்னாரு. அது போல நாம் என்ன ஆயிடுறோம்? கலங்குகிறது இல்ல, சந்தோஷப்படுகிறோம். உபத்திரம் வந்த உடனே பயந்துடுறது இல்ல. இதுல கர்த்தருடைய அற்புதத்தை நாம் காண்போம். கர்த்தர் ஒரு வழியை காண்பிப்பார், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், எனக்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி அந்த அனுபவத்தின் நிமித்தமாக நம்பிக்கை நமக்குள்ளாக உறுதியாக இருக்கிறது. நம்முடைய விடுதலை குறித்த நம்பிக்கை, நம்முடைய ஜெயத்தை குறித்த நம்பிக்கை நமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வளருகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னா ஏதோ ஒரு
உணர்ச்சி பூர்வமான அனுபவம் கிடையாது. ஏதோ ஒரு போன அப்படியே எனக்கு விடவிடன்னு ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதை விட ஆழமான ஒன்று, அது என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போய் அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது சாத்தான் எதிர்த்து வருகிறான், பலவிதமான சூழ்நிலைகளை அவன் பயன்படுத்துகிறான். பலவிதமான உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே இருக்குது. அந்த உபத்திரவத்தை அவன் பயன்படுத்தி அவன் எப்படியாவது வார்த்தையை எடுத்து போட வேண்டும் பார்க்கிறான். ஆனால் கர்த்தருடைய விசேஷ கிருபையும் அவருடைய பலனும் நம்மை தாங்குகிறது. நாம் அவருடைய கிருபை நமக்கு போதும் என்கிற அந்த அனுபவத்தை நாம் அடைகிறோம். அந்த அனுபவத்தை அடையும் போது நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முறை நாம் துன்பத்தை சகிக்கும் போதும், ஒவ்வொரு முறை நாம் துன்பத்தினுடைய செல்லும் போதும் இந்த நம்பிக்கை நமக்கு அதிகரித்து கொண்டே போகிறது ஒழிய குறைகிறதே கிடையாது. குறைகிறதே கிடையாது. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறேன். உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்? இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்படிதான் அது நடக்கும். இந்த துன்பங்கள்லாம் கிறிஸ்துவ நிமித்தமா வருகிறது. ஆனா எனக்கு பொறுமை உண்டாகும், அந்த பொறுமை அனுபவத்தை உண்டாக்கும், அந்த அனுபவம் எனக்கு நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். அதை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை, ஒருபோதும் அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பேரில் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வெட்கப்பட முடியாது. நம்மை வெட்கப்படும்படியாக கர்த்தர் விடமாட்டார். அவர் நம்முடைய பகைவர்கள் நம்மை வென்று ஜெயிக்கும்படியாக அவர் அனுமதிக்க மாட்டார். வெட்கப்பட விடமாட்டார் கர்த்தர். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது நம்முடைய ஒவ்வொருவருடைய அனுபவமாக இன்றைக்கு இருக்க முடியும். கிறிஸ்துவை உண்மையாகவே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவண்டையில் வந்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கு இது அவருடைய அனுபவமாக இருக்கும். துன்பத்தின் மத்தியிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது பொறுமையும் அனுபவத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. பிசாசு நம்முடைய விசுவாசத்தை அழிக்க நினைக்கிறான். ஆனாலோ நாம் வார்த்தையை விசுவாசிக்கிறபடினாலே நம்பிக்கை தான் அதிகமாகிறது, விசுவாசம் தான் அதிகமாகிறது. நம்முடைய ஜெயம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கிறது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் தலைவணிக்கு ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். இந்த இடத்துல அநேகர் கிறிஸ்துவ நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ நிமித்தமாக பலவிதமான நிந்தைக்கும் அவமானத்திற்கும் பிரச்சனைகளுக்கும், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு என்று பேசப்பட்ட வார்த்தை. அதை எப்படி சந்திக்கிறீர்கள்? என்ன மனப்பான்மையோடு சந்திக்கிறீர்கள்? அதை குறித்த உங்களுடைய எண்ணம் என்ன? வருத்தப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பாரம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். மகிழ்ந்து சந்தோஷமாய் களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். கர்த்தரை சந்தோஷமாய் பின்பற்றுங்கள். வார்த்தை ஆழமாக உங்களுக்குள்ளாக வேர்கொள்ளட்டும். அந்த துன்பங்களை குறித்து பெரிதாக எண்ணாதீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தால் அந்த துன்பங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமில்லை. அது நத்திங், ஒன்றுமே கிடையாது. இயேசுவுக்குள்ளாக இருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் இங்கு படுகிற துன்பங்கள் ஒன்றுமே கிடையாது. அதற்காக மகிழ்ந்து சந்தோஷித்து களி கூறுங்கள். அது மட்டுமில்லாமல் அந்த துன்பத்தின் மத்தியில் தேவனுடைய கிருபையும் பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விசேஷித்த பலனையும் கிருபையும் கர்த்தர் தருகிறார். பொறுமையை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். பொறுமை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கத்தக்க ஒரு தன்மை அதில் இருக்கிறது. நல்ல அனுபவங்கள், கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்கிற அனுபவங்கள், பல அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த சூழ்நிலையில் மத்தியிலே நம்பிக்கை என்ன அதிகமாகிறது. இன்னும் பலன் கொள்ளுவீர்கள், இன்னும் அதிகமாக உறுதி கொள்ளுவீர்கள். ஆகையால் மகிழ்ந்து சந்தோஷித்து களி கூறுங்கள். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அது நம்மை அழிக்க முடியாது.
இந்த துன்பங்கள் நம்மை அழித்து போட முடியாது. நம்முடைய விசுவாசத்தை போக்கிவிட முடியாது. இந்த துன்பங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இவைகள் நம்மை நசுக்க முடியாது. இவைகளை மேற்கொள்ளுகிறவர்கள் நாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய விசேஷித்த கிருபையும் இரக்கமும் அன்பும் நம் மீது இருக்கிறது. விசேஷித்த கிருபை ஆண்டவர் தருகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை காக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதை ருசித்து பாருங்கள், அனுபவியுங்கள். அனுபவிக்கும் போது நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போகிறது. ஹல்லேலூயா. ஓ we praise you Jesus. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 தேவனே. மகிழ்ந்து களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிற சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் எங்களுக்குள்ளாக என்று குடிகொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தினால் விடுதலையான மக்களாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். துன்பத்தை குறித்து, நிமித்தமாக ஏற்படுகிற நிந்தைகளை குறித்து, அவமானத்தை குறித்து வெட்கப்படுகிறவர்கள் கிடையாது. ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். இயேசுவின் நாமத்திலே துணிந்து நிற்போம். இப்படிப்பட்ட துன்பங்களை எங்களை நசுக்க முடியாது, அழித்து விட முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். விசேஷித்த கிருபையும் இரக்கத்தை எங்கள் பேரில் பாராட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பலத்தினால் எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த துன்பத்தின் மத்தியிலே கர்த்தாவே மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். எங்களுக்கு நீர் கொடுக்கும் விசேஷித்த தயவும் கிருபையும் பலத்தை குறித்து நாங்கள் எண்ணி மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தாவே, நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர் என்பதை எண்ணி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும் போது இவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணி உம்மை மேன்மை பாராட்டுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற விசேஷமாய் அப்படி துன்பப்படுகிறவர்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எப்போதும் நீர் உதவுகிறவர்களாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஒருபோதும் நீர் கைவிடாமல் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்களை தாங்கி நடத்தி பலத்த சாட்சிகளாய் நிறுத்துங்க. கர்த்தாவே, அநேகருக்கு சாட்சிகளாய் அவர்களை வைத்தருளுங்க. கர்த்தாவே, பாக்கியவான்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இந்த உலகத்திலேயும் மறு வாழ்விலும் அவர்கள் அனுபவிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இடத்திலே பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், கஷ்டத்தோடு வந்திருக்கிறவர்கள், பலவிதமான பாரங்கள், கவலைகள், மன உளைச்சல்களோடு வந்திருக்கிறவர்கள், பலவிதமான வேதனைகளோடு வந்திருக்கிறவர்கள், பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரம் எடுக்கிறோம். எல்லா பிசாசின் கட்டுகளையும் முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தையும் கர்த்தாவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் கோருகிறோம். உண்டாகட்டும் சமாதானம், சந்தோஷம், கிருபை உண்டாகட்டும். அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். கர்த்தாவே, சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வாதம் கர்த்தரவர் நாமத்தால் எழும்பி முன் செல்வேன். வீணர் தம்மை வென்றெழுந்தார். தம் நாமத்தால்